இன்னைக்கு உனக்கு சமாதானம், தேவ சமாதானம், நாள் முழுவதும் சமாதானம், செய்கிற காரியத்தெல்லாம் சமாதானம், எல்லாத்திலும் ஒரு நிம்மதி சமாதானம் இருக்கும். எந்த குழப்பமும் இருக்காது, கலக்கம் இருக்காது, பயம் இருக்காது, சமாதானம். இந்த சமாதானத்தின் தேவன் நமக்கு சமாதானத்தை அருள சமாதான பிரபுவாக இந்த உலகத்தில் வந்தாராம். இயேசுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அழகான பெயர் தான் சமாதான பிரபு. ஏசாயா 9:6 இருக்கிறது. அவர் சமாதானத்தின் தேவன், சமாதான பிரபுவாய் வந்து நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கின இயேசுவின் மேல வந்தது. இந்த ஏசாயா 53:5 வாசிக்கிறோம். சிலுவையிலே நம்முடைய அக்கிரமங்கள், மீறுதல்கள், பாவங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு மரித்த போது அவர் உயிர்த்தெழுந்த அந்த தேவனாய் நிற்கும் பொழுது சிலுவையிலே பாடுபட்டு சமாதானத்தை நமக்கு உண்டாக்கினார். என்னால் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கின அவர் மேல வந்தது. ஏன்னா நம்முடைய சமாதானத்தை பாதிக்கிறதே இந்த பாவம் தான், இந்த அக்கிரமம் தான். அதனால அதையெல்லாம் அவர் சுமந்து கொண்டு நமக்கு சமாதானத்தை அருளுகிறார். இயேசுவே என் உள்ளத்துல வாங்க அப்படின்னு கூப்பிட்டு பாருங்களேன். இயேசு உள்ளத்துல வந்துட்டா சமாதான உள்ளத்தை ஆளுகை செய்யும். என்று அவர் தான் சமாதானம். அவர் தூரத்தில் நின்று கொண்டு உனக்கு சமாதானம் தருகிறேன்னு சொல்லவில்லை. நான் உனக்குள் வந்துட்டா தேவ சமாதானம் உனக்குள் வந்துடும். இயேசு உங்களுக்குள் இருக்கிறாரா? இருதயத்தில் இருக்கிறாரா? அப்ப அந்த சமாதானம் பாதிக்கப்படவே பாதிக்கப்படாது. உங்களை சுற்றில எவ்வளவு பெரிய காரியம் நடந்தாலும் சமாதானத்தை பாதிக்க முடியாது. இயேசு கூட இருந்தா, அவர் கூட இருக்கிற மாதிரி நீங்க பார்த்து கொள்ளுங்க. அவரை ஏற்றுக்கொண்டிருந்தா சந்தோஷமா அவரை துதிங்க. ஏற்றுக்கொள்ளாட்டா இன்றைக்கு என் உள்ளத்துல நீங்க வந்துருங்க, சமாதான பிரபுவா வந்து தங்கிருங்கன்னு சொல்லுங்க. ஜெபிக்கலாமா? அப்படி இருதயத்துல கை வைத்து ஜெபிங்க. சமாதானத்தின் தேவனே, எனக்கு சமாதானத்தை அருள நீர் இந்த உலகத்தில் சமாதான பிரபுவாய் வந்து சிலுவையில ரத்த சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்தீரேன். என் உள்ளத்துல சமாதான பிரபுவாய் வந்து தங்கி இருங்க. இந்த தேவ சமாதானம் எப்பொழுதும் என்னை ஆளுகை செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன்.